ஷேக்கா சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நடந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடக்கல. ஒண்ணு கரூர்ல மட்டும் இப்படி நடந்திருக்கு. ரெண்டாவது இதுல என்ன நடந்திருக்குன்றது எல்லா பப்ளிக்கும் தெரியும் சொல்லி டைரக்டா கவர்மெண்ட்டை வந்து அக்யூஸ் பண்றாரு. இதுக்கு உங்களோட ஒப்பீனியன்? உடனே வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் தலைமையில் ஒரு ஒன் மேன் கமிஷன் ஆஃப் என்கொயரியில் உடனே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ரிட்டையர்ட் நீதியரசர் அருணா ஜெகதீசன் மேடம் தான் அந்த கமிஷன் ஹெட் பண்றாங்க. அவங்க அடுத்த நாளே போய் அவங்களோட என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் சைட்லயும் வந்து ஒரு சீனியர் ஏடிஎஸ்பியை போட்டு என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. பிளஸ் கவர்மெண்ட் ஹஸ் இமிடியட்லி ஃபார்ம்ட் ஒன் மேன் கமிஷன் ஃபார் என்கொயரி. ஸோ அது நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வெளியே தெரியும். இப்ப தெரியாது. இன்வெஸ்டிகேஷன் முடியல அப்புறம் தெரியும். இப்ப நீங்க வந்து மிஸ்டேக் வந்து நீங்க என்கொயரிக்கு அடுத்து சொல்லலாம். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி பப்ளிக் லைஃப் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் இருக்கா? அதுக்காக தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி நடந்த சில இடங்கள்ல சில சம்பவங்கள் நடந்திருக்கு. உதாரணமாக நீங்க நாமக்கல் அந்த அதே தினம் நடந்த நீங்க இன்சிடென்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ். அது ஹீட் ஸ்ட்ரோக்னால. அதுல 4 பேர் அன்கான்சியஸ். அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கவங்க டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. ஒரு இன்சிடென்ட். இதெல்லாம் விட நம்ம எலாபரேட்டா அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அவங்களே ரொம்ப பெரிய ஸ்கேல பண்ணது வந்து மதுரை மாநாடு நடந்தது. அது நீங்க பாத்துருக்கீங்க நிறைய பேர். மதுரை மாநாடுல நிறைய ஸ்பெஷல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. விக்கிரவாண்டியை விட ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த ஃப்ரண்ட்ல இருந்த ஸ்டெரைல் ஏரியாவை பிரீச் பண்ணி 100கணக்கான இளைஞர்கள் வந்து அதை தாண்டி போகும்போது 2 எஸ்பி போய் ஸ்ட்ரென்த்தோட போய் அவங்கள சேஸ் பண்ணி லத்திசார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நடந்தது. அது போக ஒரு சில ரோட் ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு போகும்போது சமயத்தில் அந்த ரோட் ஆக்சிடென்ட் இருக்குது. அதுல அந்த ஈவென்ட் நடக்கும் போது விழுப்புரத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்தது, மதுரையில 2, இப்ப கரூர்ல 41 நடந்தது. இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்துல 42 இன்ஜுரிஸ், மதுரையில 14, திருச்சியில 12, அரியலூர்ல 6, திருவாரூர்ல 17, நாகப்பட்டினத்துல 5, நாமக்கல்ல 35, கரூர்ல 116. கரூர் இல்லாம மற்ற கேஷுவாலிட்டிஸ் மட்டும் விழுப்புரம் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடக்கும். விக்ரமாண்டில் 1, மதுரையில 2. இப்ப திருச்சி பெரம்பலூர் தான் வந்து ஃபர்ஸ்ட். திருச்சி அரியலூர் பெரம்பலூர் முதல் முறையா வந்து அவர் பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ வந்து திருச்சியிலேயே அரியலூர்லயும் பிரச்சாரத்தை முடிச்சுறாரு. பெரம்பலூர்ல போகும்போது ஓவர் க்ரௌடுன்னு சொல்லி போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வெளியேறாங்க. இப்ப இங்கேயுமே அதே பிரச்சனை தான். நாமக்கல்ல முடிச்சுட்டு அவர் கரூர் வரும்போது ஓவர் க்ரௌடுன்னு சொல்லி பெரம்பலூர் ரீசன் வந்து நைட் 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அது ஒரு ரீசன். ஓகே, அதனால தான் இதே 2025 ஜனவரி மாசம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஏடிஎம்கே சார்பில் லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த விவசாய கூட்டத்துக்கு வேணும்னு சொல்லி கூட்டம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி அனுமதி மறுக்கப்படும். அதே ஏன் காவலுக்காக அனுமதி மறுக்கப்படாது? கரூர் அந்த லோக்கல்ல உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா லோக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது. அந்த ரோட ஒரு சைடு பிளாக் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு அந்த கட்சியில இருந்து கேட்கறது 2 சைடு பிளாக் பண்ணி கேட்டிருக்காங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன். அதனால ஹைகோர்ட் போனாங்க அந்த இஷ்யூ பொறுத்தவரை. அதாவது ஸ்டேட் லீடர் வரும்போது பெரிய மாஸ் எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப நம்ம எடுத்து கொடுத்தோம்ல, எடுத்து கொடுத்தாங்கல்ல, அந்த லோக்கல் அது வந்து லோக்கல் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நகரத்தில் உள்ள பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடக்கும் பொழுது அந்த ரோட்ல ஒரு பகுதியை மட்டும் பிரிச்சு கொடுப்பாங்க போடுறது. அது வந்து 2 சைடு இதுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. மார்ச் 2025 சப் கலெக்டர் தலைமையில் அங்க ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு தான் வந்து எந்தெந்த லொகேஷன்ஸ் எல்லாம் சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாவா டிக்ளேர் பண்ணா இந்த மாதிரி மீட்டிங் முடிவு பண்ணி அப்போ வந்து சில இடங்கள்லாம் சூஸ் பண்ணாங்க, சில இடங்கள்லாம் விட்டுட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மனோரான ஒரு பிளேஸ்ல கொடுத்தாங்க. இது நமக்கு தரல அப்படின்றது வந்து அந்த பிளேஸை வந்து எல்லாரும் ஆல் பார்ட்டில முடிவு பண்ணி அந்த பிளேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு, பிசினஸ் அஃபெக்ட் ஆகுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனதாக அந்த பிளேஸை டிராப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த மீட்டிங்ல முடிவு பண்ணதான் இந்த பிளேஸ் தரலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஆஃப்டர் மார்ச் 2025.